சட்டமன்றத்திலே இன்றைக்கு எதையும் சாதிக்க முடியாத எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி என்கின்ற ஒற்றை அஜெண்டாவோடு இன்றைக்கு சட்டமன்றத்துக்கு வந்து தோல்வி கண்டு அதற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பொய்யான பல்வேறு செய்திகளை உங்களிடத்தில் தந்து சென்றிருக்கிறார். அதற்கான விளக்கங்களை தர வேண்டியது எங்களுடைய கடமை. ஏன்னா எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரைக்கும் நாங்கள் சட்டமன்றத்தில் பார்த்துருக்கின்றோம், தர்ணா பண்ணி உட்கார்ந்தே இருப்பார்கள், அவர்களை சட்டமன்ற காவலர்கள் வெளியேற்றுவார்கள். ஆனால் ஜனநாயகத்திலே அக்கறை கொண்ட எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள், எதை நீக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களோ அதை சொல்லுங்கள், அதை பார்த்து நாங்கள் பரிசீலித்து நீக்குகிறோம் என்று வெளிப்படையாகவே எழுந்து நின்று சொன்ன பிறகும் அவர்களால் எதை நீக்க வேண்டும் என்று சொல்ல முடியவில்லை. எங்கள் அருகிலே இருந்தவர்களெல்லாம் கேட்டால் எதை நீக்க வேண்டும் என்று கேட்டால் எதை நீக்க வேண்டும் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அன்றைக்கு ஒரு தர்ணா நாடகத்தை நடத்தினார்கள். அதனாலே இன்றைக்கு தோல்வி முகத்தோடு வெளியே வந்து செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், திருவாரூரிலே, திருச்சியிலே, நாகையிலே, நாமக்கலிலே யாருக்கும் எதுவும் ஏற்படவில்லை என்று. திருச்சியிலையும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மயக்கமடைந்திருக்கிறார்கள், ஆதாரங்கள் இருக்கின்றன. நாமக்கல்லிலே அன்றைக்கு 35 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல் நாகப்பட்டினத்திலே 5 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி சென்ற இடங்களிலெல்லாம் அந்த டிவிக்கு கூட்டம் நடந்த இடங்களிலெல்லாம் மக்கள் கூட்ட நெரிசலிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கூட்ட நெரிசல் எதனாலே வந்தது? அதை நீங்கள் நன்றாக எல்லோரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்பொழுது எந்த அரசியல் கட்சி தலைவரும் ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ ரோட் ஷோவுக்கோ போவதாக இருந்தால் அந்த இடத்துக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாலேயே அவர்கள் அந்த வேனிலே எழுந்து நின்று கொண்டு அங்கே தங்களை காண வந்திருக்கின்ற பொதுமக்களை பார்த்து கையசைத்து கும்பிட்டு அவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் தருகிற சால்வைகளை பெற்றுக்கொண்டு செல்வார்கள். இதுதான் வழக்கம். ஆனால் இவர் 500 மீட்டருக்கு முன்னாலேயே வேனுக்கு அந்த பெரிய பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்குள்ளே ஒளிந்து கொண்டு விட்டார், உட்கார்ந்து கொண்டு விட்டார். அதற்கு பிறகு லைட்டுகளையும் அமர்த்தி விட்டார்கள். எந்த ஒரு தலைவராவது தான் இருப்பது வெளியே தெரியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அமர்த்திவிட்டு எந்த ஸ்பாட்டில் தான் பேச வேண்டுமோ அந்த ஸ்பாட்டுக்கு வந்தவுடனே லைட்டை போட்டு அமர்த்தினாங்க. சினிமாவில் லைட்டை அமர்த்தி போட்டு காமிக்கிற மாதிரி காமிக்ஸ் இந்த சீன்ஸ் காமிப்பாங்கள்ல, அதுபோல் காமிச்சாங்க. அதனால் மக்கள் கூட்டம் அவரை பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட காரணத்தாலே பின்னாலே இருந்தவர்கள் முண்டி அடித்து கொண்டு முன்னாலே வந்தார்கள். அந்த முன்னாலே எல்லாம் வந்ததுனாலே தான் இன்றைக்கி ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு அங்கே மூச்சு திணறித்தான் இன்றைக்கு ஒரு 10-15 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மூச்சு திணறி இறந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வேண்டுமென்றே அங்கே உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல் எங்களுக்கு மின்சாரம் வேண்டாம், நாங்களே ஜெனரேட்டர் வைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அப்புறம் அந்த ஜெனரேட்டர் ஏரியில் திடீர்னு வேறு லைட்டை காமிக்கிறாங்க. அந்த மாதிரியான சீன்களை எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீர்கள். எனவே எங்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு அதாவது வேறு விசாலமான இடம் தந்திருக்கலாமே, மாநாடு நடத்திய இடத்தில் தந்திருக்கலாமே என்று இன்றைக்கு கேட்கிறார்கள். ரோட் ஷோவுக்கு மாநாடு கரூரிலிருந்து 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மாநாடு நடத்துகிறோம். 2 லட்சம் பேர் கூடக்கூடிய இடம். நாங்கள் 10,000 பேர் வர்ற இடத்துல கேட்குறோம். அதனால் தாங்கன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே இருக்க ரோடை தருவோமா, அதை விட்டுட்டு அந்த இடத்தையும் மாநாடு நடத்தின இடத்த அவங்க கேட்கவும் இல்லை. கேட்டிருந்தால் கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவங்களால 2 லட்சம் பேரை கூட்ட முடியாது. ஒரு 30,000 பேர் 20,000 பேருக்கு தான் கூட்டி ஒரு நெரிசலை காண்பிக்க முடியுமே தவிர வேற இல்லை. அதனால் இப்போ சொல்கிறார் அவர், மாநாடு நடத்துகிற இடத்த கொடுத்துருக்கலாமேன்னு. மாநாடு நடத்துகிற இடத்துல அவங்க கேட்கவே இல்லையே. கேட்டிருந்தால் தானே அந்த பிரச்சனையே வரும். அதனால் அவங்க கடைசி அவங்க கேட்ட இடம் 2 நாளைக்கு முன்னாலே எடப்பாடி பழனிசாமி பேசின இடம். அந்த இடத்த தான் கோர்ட்டில் கேட்டாங்க. கோர்ட்டினுடைய அனுமதியின்படி அந்த இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதுதான் அந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு டிவிகேக்கு கொடுக்கப்பட்டது. 30 விழா நடந்த இடத்த கொடுக்க விட்டு வேண்டிய அவசியம் அவங்க கேட்காதனால எழவே இல்லை. இது திட்டமிட்டு நடந்த சம்பவமாக இருக்கும் என மக்கள் நினைக்கின்றனர். எப்படிங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னு பழனிசாமியினுடைய உள்மனது சொல்லுது. பழனிசாமி வேணால் அப்படி நினைக்கலாம். ஆனால் எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு. அந்த 41 பேர் இறந்தவுடன் உடனடியாக கதறி துடித்து மனிதாபிமானத்தோடு அங்கே இரவோடு இரவாக அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடத்தி அந்த உடல்களை ஒப்படைத்து காயம்பட்டவர்களுக்கெல்லாம் தேவையான உதவிகளை செய்து அவர்களை காப்பாற்றிய அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசு.
அது கேட்குறாரு, 3 டேபிள் தானே அங்கே போஸ்ட்மார்ட்டத்துக்கு இருந்துச்சுன்னு. போஸ்ட்மார்ட்டத்துக்கு 3 டேபிள் தான் இருந்துச்சு. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அனுமதி பெற்று 8 டேபிள்கள் அங்கே போடப்பட்டன. யார் வேணாலும் போய் பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். அந்த உயிரிழந்தவருடைய குடும்பங்கள்கிட்டே போய் கேட்டுக்கலாம். 8 டேபிள் போடப்பட்டது. ஏறக்குறைய இப்போ பல மாவட்டங்களிலிருந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கான டாக்டர்களே வரவழைக்கப்பட்டார்கள். அவர்கள் 5 டீம்களாக பிரிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் மறுநாள் மதியம் வரைக்கும் ஒரு மணி 11 12 மணி வரைக்கும் நடந்தது. எனவே போஸ்ட்மார்ட்டமும் வீடியோ ரெக்கார்டிங் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதில் எந்த அவசரமும் நாங்கள் காமிக்கவே இல்லை, காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எனவே முதல் நாள் ராத்திரியே எல்லா மாவட்டங்களிலும் பக்கத்தில் திருச்சியிலிருந்து, திண்டுக்கல்லேருந்து, கோயம்புத்தூர்லேருந்து, புதுக்கோட்டையிலிருந்து இப்படி எல்லா மாவட்டங்களிலிருந்து டாக்டர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். எனவே தான் அங்கே 1500க்கு மேற்பட்ட டாக்டர்கள், செவிலியர்கள் போன்றவர்களெல்லாம் இருந்த காரணத்தால் தான் அவ்வளோ பெரிய கூட்டத்திலேயும் அடிபட்டவர்களை எங்களாலே காப்பாற்றி பலருடைய உயிரை காப்பாற்ற முடிந்தது. அதுக்கு அரசு இரவோடு இரவாக எடுத்த நடவடிக்கை தான் காரணமே தவிர வேறல்ல. எனவே இப்படி மக்களையெல்லாம் காப்பாற்றுகின்ற அரசாகத்தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர, எங்களுடைய தலைவர் தளபதி இருக்கிறாரே தவிர, இன்றைக்கு மக்களை எல்லாம் நசுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு இல்லை. மக்களை காப்பாற்றுகிற அரசு. குடிக்க தண்ணி கூட குடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அவங்களெல்லாம் தண்ணி அங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும், வைக்கலை. ஆஸ்பத்திரிக்கு வந்தோன்னே கேட்டால் அங்கே தண்ணி இல்லை. உடனே எங்களுடைய மாநாட்டுக்காக வைத்திருந்த தண்ணி பாட்டில்களை கொடுத்தால் அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. ராத்திரி யாராச்சும் ஸ்டிக்கர் ஒட்ட முடியுமா? இப்படியெல்லாம் கேவலமான புத்தியோடு தான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி பேசிக்கொண்டிருக்கின்றார். இதை வைத்து அரசியல் செய்யலாம், கூட்டணி சேர்க்கலாம் என்றெல்லாம் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். எத்தனை கூட்டணிகள் சேர்ந்து வந்தாலும் இன்றைக்கு நாங்கள் இந்த 5 ஆண்டு காலத்தில் எங்களுடைய முதலமைச்சர் செய்திருக்கிற சாதனைகள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய 2வது பாகத்தை வெற்றிகரமாக நடத்த உறுதுணையாக இருக்கும். அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் விளக்கம் கொடுத்தாங்கன்னு. அரசினுடைய திட்டங்கள் நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோங்கிறத அமைச்சர்கள் சொல்வதைப் போல் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் சொல்லலாம். கொரோனா காலத்தில் சொல்லியிருக்காங்க, வேறு பேரிடர்கள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் சொல்லியிருக்காங்க. டெல்லியிலலாம் பல விளக்கங்கள் ஒன்றிய அந்த அரசினுடைய செயலாளர்கள்லாம் சொல்வது வழக்கம். எனவே ஐஏஎஸ் ஆஃபீஸர் விளக்கம் கொடுத்தாங்கங்கிறதுல என்ன தப்பு இருக்குது? என்ன நடந்துச்சு என்னங்கிறத ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. அதில் என்ன தவறு இருக்கிறதா? அதை எதுலையாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு நினச்சி பார்க்குறாரு அவர். எதிலையும் அவராலே குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுதான் உண்மை.